ஏபிசி மால்ட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா சாப்பிடலாம். அவ்வளவு ஹெல்த்தியானதும் கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க போட்டிருக்கோம். அது என்னென்னா ஏபிசி மால்ட். ஏபிசி மால்ட் வந்து நம்ம வந்து எப்படி செய்ய போகிறோம், அது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோங்க. அதுக்கு வந்து நான் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எடுத்திருக்கேன். இது மூணுமே சம அளவு எடுத்திருக்கேன். நம்ம ஆப்பிள் 1/2 கிலோ, பீட்ரூட் 1/2 கிலோ, கேரட் 1/2 கிலோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தோல் சீவிடணும். தோலை சீவிட்டு நம்ம சீவுறதில் வச்சு சீவி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லையா நம்ம வந்து சின்ன சின்னமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படியா இருந்தாலும் நம்ம மிக்ஸி நல்லா அரைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கட் பண்ணியே எடுத்துக்கலாம். ஆப்பிள் ஈஸியாக அரைஞ்சிடும். அது மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு மிக்சியிலே அரைப்பட்டுரும். எங்கோட்டு மிக்ஸி அரைச்சிருங்கிறதுனால நான் வந்து துருவி எடுக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே. நம்ம பீட்ரூட் கலர் அதிகமாக வேணும்னா பீட்ரூட் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மூணுமே சேர்த்து 1.5 கிலோ அளவு எனக்கு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மால்ட்டு செய்ய போகிறோம். இதை வந்து நல்லா மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கணும். அப்படி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நான் பாதாம், முந்திரி, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு 1.5 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வெறுஞ்சட்டியில் போட்டு நம்ம அடிக்கனமான ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது ஃபுல்லும் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். ட்ரையாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸுங்கிற ட்ரை நட்ஸ் தான். நம்ம வந்து இதை வந்து இருந்தாலும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். கரைஞ்சிடக்கூடாது. லேசாக நம்மளுக்கு கொஞ்சம் வறுபட்டாலே போதும். இதை நம்ம திருப்பி மிக்சியில் நம்ம பவுடராக தான் அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் 1 பை 1 போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணுங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இரும்பு பாத்திரம் இருந்ததுன்னா இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா இது இதோட சேர்த்து இதுவே ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதோடு சேர்த்து அயன் சத்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இரும்பு கடாயில் செய்யுங்க. நான் வந்து இரும்பு கடாய் என்கிட்ட சின்னமாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி போய்ட்டு இந்த அகலமான அடிக்கனமான பாத்திரம் தான், அதில் செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் கரெக்டாக 1.5 கிலோ அளவுக்கு நம்ம காய் பழம் எடுத்துருக்கோமோ அதுக்கு 1.5 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். இதே இது உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 1 கிலோ கூட சேர்த்துக்கலாம். நான் 1.25 கிலோ சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா இனிப்பு வேணுங்கிற பட்சத்தில் 1.5 கிலோவுக்கு 1.5 கிலோ தான் சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது இனிப்பு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 1.25 கிலோ அளவு தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப இனிப்பு வேண்டாங்கிற ஒரு எண்ணத்தில் நான் சேர்த்துருக்கேன். ஒரு சிசோ பத்தலை அப்படின்னா நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம நாட்டு சர்க்கரையும் ஜீனியோ ஏதோ நம்ம அப்போதைக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது இப்போதைக்கு நம்ம கிளறலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்சம் கவனமாக செய்யணும். அப்போ இந்த மாதிரி நம்ம நைஸாக வந்து அரைச்சோம்னா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதே நம்ம கட் பண்ணாமல் நம்ம இதில் காய் சீவுறதுல சீவிட்டு கூட நம்ம அரைச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு. அது சூப்பரான மெத்தடு தான். நான் எங்கள்கிட்ட மிக்ஸி வந்து பெருசாக உள்ளதே அரைச்சிரும் அப்படிங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி இது பண்ணேன். மிக்ஸி வந்து அவங்க மிக்ஸியை பொறுத்து நம்ம இந்த மாதிரி சீவியும் செஞ்சுக்கலாம், இல்லை கட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நட்ஸ் எல்லாம் அந்த ஆற வச்சு வச்சுருக்கேன். இதில் நம்ம பாதாம் இதுக்கு பதிலாக நம்ம நிலக்கடலை கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். எனக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஏலக்காய் போட்டிங்கன்னா தான் நம்ம பாலில் போட்டு குடிக்கும்போது நம்மளுக்கு நல்ல மணமாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் அரைக்க வரும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். முறை கொட்டி வந்துருச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா கொதிக்கும். கொதிக்கிறது வந்து நம்ம கையில் பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அந்த இடம் புண்ணாக போயிடும். அப்படியே தோல் உறிஞ்சிக்கிட்டே வந்துடும். நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம கிண்டணும். இப்படி மூடி ஒரு முக்கால் இது மூடிக்கிட்டு நம்ம கரண்டி மட்டும் தெரிகிற அளவுக்கு நம்ம வச்சு கிண்டணும். இது ரொம்ப கஷ்டம்தான் இது செய்கிறது.
பாருங்கள் எவ்வளோ தெரிச்சிருக்கு. இந்த இது கையில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், அப்படி மேல் தோல் அப்படி வந்துடும். புண்ணு ஆறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் இது வந்து ஒரு ஆளாகவும் கிண்டவும் முடியாது. இதுக்கு இன்னொரு ஆள் வச்சுக்கணும். நம்ம ஒரு ஆளாக கிண்டினோம்னா கையை ரொம்ப வலிக்குதுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஒரு ஆளாக தான் செஞ்சேன். ஆனால் நான் ஒரு ஆளாக செய்ய முடியாது. இது 2 பேர் இருக்கணும். 2 பேர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கிண்டினா தான் நம்மளுக்கு நல்லா வரும். கை வலிக்காமல் இருக்கும். நான் ஒரு ஆளாக செஞ்சதுனால எனக்கு ரொம்ப அன்றைக்கி ஃபுல்லும் கை வலி. ஆனால் கரெக்டாக செஞ்சுட்டேன். ஆனால் ஒரு ஆளாக கிண்ட முடியலை. அது அந்த இது அடங்குனதுக்கப்புறம் கொதித்து அடங்குனதுக்கப்புறம் இப்போ வந்து அதனோட இது அடங்கிருச்சு, கொதிக்கிற தன்மை. அப்போ வந்து இப்போ நம்ம வந்து மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சும்மாவே கிண்டலாம். இப்போ தெரிக்காது. நல்லா கிண்ட கிண்ட நம்மளுக்கு அது நல்லா இன்னும் திக்காகிக்கிட்டே வரும். அப்படி நல்லா திக்காகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம அதில் சேர்த்துக்கணும். சட்டியில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டணும். அந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து விட்டுறணும். அடுப்பெல்லாம் நல்லா அப்படியே தெரிச்சது ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அப்படி தெரிச்சிச்சு, பார்த்து கவனமாக செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த நல்லா திக்காயிட்டு வந்த உடனே இந்த நட்ஸை நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஓரங்களில் உள்ளதெல்லாம் நல்லா எடுத்து விட்ருங்க. இப்போவே நம்ம செய்யும் போதே எடுத்து விட்றணும். இல்லை அப்புறம் ஓரங்களில் உள்ளதெல்லாம் நம்ம திரும்ப லாஸ்ட்டாக காய வச்சு எடுக்கும்போது வரமாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க செய்கிறவங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நட்ஸ் எல்லா இடத்துலையும் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண, நான் முடிஞ்ச வரைக்கும் ஓரங்கள்லாம் எடுத்து தான் விட்டு செஞ்சுருக்கேன். ஆனால் இரும்பு கடாயில் செய்யும்போது இதோட நம்மளுக்கு இரும்பு சத்து சேர்த்து கிடைக்கும். உங்களுக்கு தெரியும் ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு எல்லாமே எவ்வளோ சத்து உள்ளதுன்னு. இதெல்லாம் கண்ணுக்கு அவ்வளவு நல்லது. உடம்புக்கு இதை சாப்பிட்டோம்னா அழகும் கிடைக்கும், நம்மளுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். அதனால் இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம வெளியில் ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு இந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக இதை போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். எல்லாருக்குமே டீ, காஃபி வந்து நம்மளுக்கு ஒத்து வராது சாப்பிட்றது. சில பேருக்கு டீ, காஃபியே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இது நல்லா ஹெல்த்தியாகவும் நம்மளுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா திக்காகி இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கிளறது தாங்க ரொம்ப கஷ்டம். சத்தியமாக கிளறவே வரலை. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துல. அப்படியே நம்ம கிளறி விட்டுட்டு அப்போவும் நம்ம விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சமாவது பவுடராக கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி பவுடராக வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக போயிடும். அப்புறம் நம்ம உடச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டம்ல, நம்மளுக்கு மிக்சியிலே அரைப்படாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை கிண்டிக்கிட்டே அந்த ஃபேன் காற்றுக்கிட்ட வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் தூள் தூளாக கிடைச்சிரும். பவுடராக கிடைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு இப்படி தான் பவுடரு கொஞ்சம் கொஞ்சம் பவுடரும் கொஞ்சம் 1, 2 இந்த மாதிரி திக்காகவும் இருக்குது. இப்போ இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே வச்சுக்க போகிறதில்ல. இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பவுடர் ஆகிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பவுடராக நம்ம அடைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி தான் இது. இது வந்து நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சம் திக்காக இருக்குது, கட்டியாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாலில் போட்டோன்னே இது கரைஞ்சிரும். ஒன்றும் கரையாமலாம் இருக்காது. இல்லை அப்படி கரையலைன்னா நம்ம ஒரு 2 ஆற்றுனோம்னா கூட கரைஞ்சிரும். நம்ம ஸ்பூனை வச்சு கலக்கும் போதே கரைஞ்சிரும். இது அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க. ஏலக்காய் போட்டதுக்கு அதுக்கும் பாதாம், முந்திரியெல்லாம் போட்டதுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்தது. இது சின்ன குழந்தையிலேருந்து நான் பெரிய வரையும் யார் வேணாலும் சாப்பிடலாம். இனிப்பு நான் அளவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 1.5 கிலோக்கு 1.5 கிலோ தான் போடணும். அதுதான் மெத்தடு. நான் கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த பவுடரை நம்ம வந்து பாலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டீங்கன்னா நம்மளுக்கு திக்காகவும் கிடைக்கும், ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும். நான் வந்து இனிப்பு ரொம்ப சாப்பிட மாட்டேங்கிறதுனால கொஞ்சம் தான் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவே எனக்கு அவ்வளோ இனிப்பு ஓவராக தான் இருந்தது. அதுக்கு ஒரு 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 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம நல்லா சூடான பாலை ஊற்றிட்டு இந்த ஸ்பூனை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரைஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நம்ம டம்ளரில் கூட 2 டம்ளரை வச்சு நம்ம நல்லா ஆற்றிட்டு கூட நம்ம இதில் ஊற்றி சாப்பிடலாம். சூப்பராக இருந்ததுங்க. இதே மாதிரி நீங்கள் 2 ஸ்பூன் வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். இதே மெத்தடில் நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். இந்த இந்த ஏபிசி மால்ட் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.